இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிலிண்டர் கொண்டு வந்துட்டியா? சார் அது வந்து ஆல்ரெடி டைம் 2 ஆகுது. டெலிவரி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்லை சார், ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்? அது வந்து சார், சார் இது நம்ம லோடு வண்டி தான் சார். ஹே மாயா, இது கதிரோட வண்டி தான். பரவாயில்லையப்பா, சொன்ன மாதிரி கரெக்டாக தான் டெலிவரி பண்ணிட்ட. என் ஸ்டாஃப் கூட இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு, தம்பி மேல நம்பிக்கை இருக்கு, அதெல்லாம் கொடுத்துருவாருன்னு. என் நம்பிக்கையை காப்பாத்திட்டேன். தேங்க்யூ சார். சொன்னதை சரியா செஞ்சுட்டேன். இனிமே எப்பவும் உனக்கு தான் ஆர்டர் கொடுக்க போறேன், சரியா? ரொம்ப சந்தோஷம் சார். லோடெல்லாம் இறக்கிற சொல்லுப்பா. சரி சார். தம்பி நீங்க வாங்க போலாம். அப்புறம் கதிரோட வண்டி. அண்ணா 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 நிறுத்துங்கண்ணா. அண்ணா, என்ன நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, சீக்கிரம் இறக்குங்க சிலிண்டர். சரி சார், இறக்கிறேன். பாரா, இந்த வண்டியெல்லாம் கூட உனக்கு ஓட்ட தெரியுமா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓடுறேன். எப்படியோ சமாளிச்சிட்டேன். பயங்கர டேலண்ட் தான் நீ. கையில பல வித்தைகளை வச்சிருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மாயா. ஹே, எனக்கு எதுக்குடா நன்றி எல்லாம்? மொத்த ஆர்டருமே கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சேன். அப்படி போயிருந்தா என் பார்ட்னர் என் ஏஜென்சியை விட்டு வெளியே போக சொல்லியிருப்பான். எல்லாமே கையை விட்டு போயிருக்கும். என் லைஃபையே காப்பாத்தி கொடுத்துருக்கு. டேய், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. தனாவை நல்லா பாத்துக்கணும்னு தான் நீ இவ்வளவும் பண்ற. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நீ தாண்டி வந்துருவடா. நாங்க உன் கூட இருக்கோம். என்னடா சின்ன பையன் மாதிரி கண்காலங்கிட்டு இருக்க? இங்க பாரு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. மாயா செஞ்ச வேலையில கார்த்திக் இனிமே ஜெயில இருந்து வெளியில வர்றது கஷ்டம். சோ இனிமே அவன் தொல்லை இல்லாம வேலை பார்க்கலாம். அந்த குடும்பம் அழிஞ்சு போகணும்னா அதோட அடி வேறு ரகுராமன். அந்த ரகுராமனை போட்டு தள்ளிட்டோம்னா மொத்த குடும்பம் சேதஞ்சு போயிடும்ல. அதுக்கு தான் லிங்கம் ஹோமம் நடக்கும் போதே முயற்சி பண்ணோம். ஆனா எதுவும் நடக்கல. அது நீங்க பிளான் பண்ணது, அதனால அது நடக்கல. இந்த தடவை நான் பிளான் பண்றேன், பக்காவா நடத்தி காட்டுறேன். அண்ணன், லிங்கம் சொல்றது சரிதான். ரகுராம் செத்தாதான் அந்த குடும்பம் செதறி போகும். ஜானகியும் கதறுவான். ஏன் வீடு தேடி வந்து என்ன அடிச்சுட்டு போனால? அவ தாலியை இறக்கணும். இந்த தடவை கண்டிப்பா ரகுராமுடைய உயிர் போகணும்னு. அதெல்லாம் கண்டிப்பா பாத்துக்கலாங்க. என்னைய நம்பி பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் பக்காவா நான் செஞ்சு முடிச்சிடுறேன். ரகுராமன் போய் சேர்ந்துட்டானா மாயாவை அடிச்சு விரட்டிட்டு என் பொண்ணை அந்த சீனுவுக்கு கட்டி வச்சிருவேன். இந்த தடவை எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. எதுவும் நடக்காது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி. மேரேஜ் முடிஞ்சு இன்னும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே இல்லையே. ஒரு நாள் மாமா நமக்காக ரூம் எல்லாம் ரெடி பண்ணாரு. நானும் ரெடி ஆகி வந்து நின்னேன். நீதான் பெரிய இவனாட்டும் கீழே போய் படுத்துட்ட. தப்புதான். அதுக்காக நீ ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்க கூடாது. நான் வேணா சாரி சொல்லிக்கிறேன். சாரி. அப்போ உனக்கு ஓகே தான். இப்பவே ஓகே தான். உட்காரு. எங்க போற? கதவை லாக் பண்ண வேணாமா? பிச்சிருவேன்.
அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. இப்ப என்னதான் பண்ணணும்? நல்ல நேரம் பார்த்து அதுக்குன்னு நாள் குறிச்சு தான் எல்லாம் பண்ணணும். சரி, பாத்துட்டா போச்சு. ஆ, அது நீ நான்லாம் பண்ணக்கூடாது. வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் முடிவு பண்ணணும். அப்படி வேற ஒண்ணு இருக்கா? நீ வேணா ஜானகிட்ட சொல்ல, அவங்க நாலு டைம் எல்லாம் குறிச்சிடுவாங்க. ஏண்டா, எல்லாமே என் பெரியம்மா தான் பண்ணணும். ஹம், நீ உன் அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? ஏன் அம்மா கிட்டியா? நீ ஏன் கேள? நான் கேட்டா சரி மருமகளே, இப்போ உடனே அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்களா? போடா. மாயா, நான் எப்படி இதெல்லாம் போய் கேக்குறது? ஏன் தைரியம் இல்லையா? ஏய், தைரியம்லாம் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஷையா இருக்கு. இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா அப்புறம் எதுவும் நடக்காதுடா புருஷா. உன்னால கேட்க முடியாதுன்னா விடு, எதுவும் வேண்டாம். அப்படியெல்லாம் விட முடியாது. நீயே இப்பதான் ஓகே சொல்லியிருக்க. இப்ப என்ன, நான் அம்மாட்ட கேட்கணும் அவ்வளவுதானே? ம், உனக்கு தைரியம் இருந்தா கேளு. ஏய், யாருக்கு தைரியம் இல்ல? இப்ப பாரு, இன்னைக்கே பேசி எப்படி ஓகே பண்றேன்னு. எனக்கும் மாயாவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி, பண்ணிக்கலாம். அண்ணி, ஏய், நீ இப்ப என்ன சொன்ன? அதாமா, எனக்கும் மாயாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுங்க. சீனு, என்ன நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் இப்படி ஓபனா வந்து கேட்டுட்டு இருக்க? அதுக்கு தான் அம்மாவை தனியா கூப்பிட்டேன். நீங்க தான் எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுன்னு சொன்னீங்க, அதான் சொன்னேன். டேய், கொஞ்சமாவது உனக்கு வெக்கம் இருக்காடா? இப்படி வந்து என்கிட்ட கேக்குற? இதுல வெக்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறது தானே. எங்களுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப மாசம் ஆச்சு. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? அவ இந்த குடும்பத்துக்கு என்னென்ன வேலை பார்த்தான்னு மறந்துருச்சா உனக்கு? தனாக்கு கதிர கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சா, அப்புறம் அவளை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுட்டா. அம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயமா. என்ன சின்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, நீங்க உன் மேல கோவமா தானே இருந்த, ஆனா இப்ப கொஞ்ச நாள் இப்படி ஆளே மாறிட்ட. அப்ப கோவம் இருந்துச்சு, இப்ப கோவம் இல்ல. ஏண்டா, அவ என்ன மாமியாருன்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிருக்கா, அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? அம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயமா. அதுவும் இல்லாம நீங்களும் மாயாவை தப்பா பேசிருக்கீங்க. அப்போ என்ன விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா? அம்மா, நான் அப்படி சொல்லவே இல்லம்மா. நீங்களும் எனக்கு முக்கியம்தான், ஆனா எனக்கு மாயாவும் முக்கியம்.